எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் சார்ஜஸோட கன்சர்வேஷனை பேஸ் பண்ண ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இது. ஸோ இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, டூ ஐடென்டிக்கல் மெட்டல் பால்ஸ் வித் அன்ஈக்குவல் பாசிட்டிவ் சார்ஜஸ் டச்டு, ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதை டச் பண்ணதுக்கப்புறம் பாலில் இருக்க சார்ஜ் எனக்கு 20% குறையுது. அப்படி 20% குறையுது அப்படின்னா இனிஷியலாக அவங்க ரெண்டு பால்ஸில் இருந்த அந்த சார்ஜஸோட ரேஷியோ என்னன்றது கொஷின். அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த கொஷினை குயிக்காக விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஷனில் வந்து 2 மெட்டல் ஸ்பியர்ஸு, ரெண்டுமே ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல் அப்படின்ற வார்த்தையோட முக்கியமான அர்த்தம் என்னன்னா, ரெண்டுமே எனக்கு சேம் ரேடியஸ் சேம் மெட்டீரியலில் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு சின்ஸ் இந்த கொஷின் அன்ஈக்குவல் அப்படின்ற வேர்டை இண்டிகேட் பண்ணனால நான் Q1 அண்ட் Q2ன்ற மாதிரி இனிஷியல் சார்ஜஸை சூஸ் பண்ணுறேன், ரைட்டுங்களா? ஸோ ஆஸ் கொஷனில் கொடுத்த மாதிரி நம்ம டயக்ராம் போட்டாச்சு. இப்போ வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் த கொஷின் இஸ் இனிஷியல் சார்ஜஸோட ரேஷியோ வேணும், ரைட்? ஸோ இப்போ இந்த 2 பால்ஸ் வந்து எனக்கு ஃபிசிக்கலாக காண்டாக்ட் ஆனதுக்கப்புறம் கொஷனில் சொன்ன மாதிரி 20% ஆஃப் சார்ஜ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பியரில் குறையுது. அந்த குறைஞ்ச 20% ஆஃப் சார்ஜ் எனக்கு செகண்ட் ஸ்பியருக்கு போகுது, ரைட்டா? ஸோ நியூ சார்ஜ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியரை நான் Q1 டேஷ், நியூ சார்ஜ் விச் இஸ் இந்த செகண்ட் ஸ்பியர் இஸ் Q2 டேஷ் நான் எடுக்கிறேன். ஸோ Q1 டேஷ்ன்றது Q1லேருந்து 20% குறைஞ்சிருக்கும். ஸோ -20/100 ஆஃப் Q1 சால்வ் பண்ணால் எனக்கு 0.8 Q1 அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி Q2க்கு வந்து எனக்கு இனிஷியல் சார்ஜ் Q2ல இருந்து 20% ஆஃப் Q1 வந்து இதில் அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ Q2 + 0.2 ஆஃப் Q1. ஸோ என்கிட்ட வந்து Q1 டேஷ் அண்ட் Q2 டேஷ், அதாவது காண்டாக்ட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பியர்ஸில் இருக்க ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் என்கிட்ட இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ கொஷனில் சொன்ன மாதிரி எனக்கு இனிஷியல் சார்ஜஸோட ரேஷியோ தேவை. ஸோ கான்செப்ட் படி ரெண்டு எனக்கு ஃபிசிக்கல் காண்டாக்ட் ஆனதுக்கப்புறம் சின்ஸ் இந்த மெட்டாலிக் ஸ்பியர், இந்த கேள்வியில் இருக்க முக்கியமான கீவேர்டு வந்து ஐடென்டிக்கல், ரைட்டுங்களா? ஸோ இந்த கொஷனில் சொன்ன மாதிரி சின்ஸ் எனக்கு இந்த இடத்துல ஐடென்டிக்கல் அப்படின்றதுனால 2 ஸ்பியரும் ஃபிசிக்கல் காண்டாக்ட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பியர்ஸ்லையுமே எனக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் தான் ஃபைனலாக இருக்கணும், ரைட்டா? அதையும் எக்ஸாக்டாக ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருக்கணும் அப்படின்றத நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ இது 2 ஃபிசிக்கல் காண்டாக்ட் ஆனதுக்கப்புறம், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு Q1 அண்ட் Q2ன்றது இனிஷியல் சார்ஜஸ், ரைட்டா? அப்போ டோட்டல் சார்ஜ் இந்த சிஸ்டம் அப்படின்னு என்ன சொல்லலாம்? Q1 + Q2 சின்ஸ் சார்ஜஸ் ஆர் ஸ்கேலார், ரைட்? ஸோ இந்த டோட்டல் சார்ஜ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பியரில் அது பாதி எடுத்துக்கும், செகண்ட் ஸ்பியர் வந்து அது மீதி பாதி எடுத்துக்கும். அப்போது இந்த லாஜிக் படி சார்ஜஸ் வந்து எனக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற ரீசனால Q1 + Q2/2 வந்து எனக்கு எக்ஸாக்டாக இந்த 0.8 Q1க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும், ரைட்டா? ஸோ அப்போ இந்த லாஜிக் வச்சு சால்வ் பண்ணால் எனக்கு ஃபைனல் ஆன்சர் எனக்கு டேரெக்டாக Q1 அண்ட் Q2க்கான ரேஷியோ வந்து 1/0.6 சால்வ் பண்ணால் எனக்கு 5/3 வருது. ஸோ Q1/Q2ஓட ஃபைனல் ஆன்சர் இஸ் 5/3. ஸோ நவ் கமிங் பேக் டு த கொஷின், ஏன் வந்து எக்ஸாக்டாக சார்ஜ் எனக்கு ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னன்னா, சார்ஜஸ் வந்து எப்போ எனக்கு டில் எந்த பாயிண்ட் வரைக்கும் ஃப்ளோ ஆகும்னா அன்டில் they meet the same potential. 2 ஸ்பியர்ஸுக்கும் எனக்கு சேம் பொட்டன்ஷியல் பாயிண்ட் ரீச் ஆகிற வரைக்கும் எனக்கு சார்ஜஸ் ஃப்ளோ இருக்கும், ரைட்டா? ஸோ சின்ஸ் இந்த கேள்வியில் ஐடென்டிக்கல் அப்படின்ற வேர்டை கொடுத்ததுனால டேரெக்டாக சார்ஜ் எனக்கு டோட்டல் சார்ஜ் எனக்கு பாதி பாதியாக தான் பிரியும் அப்படின்ற லாஜிக்காக சிம்பிளாக சொல்லிடலாம். பட் இதே கொஷனில் 2 நான் ஐடென்டிக்கல் மெட்டாலிக் ஸ்பியர்ஸ் வித் அன்ஈக்குவல் பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம பொட்டன்ஷியல் ஈக்குவேஷனை வச்சு தான் சால்வ் பண்ணணும். பொட்டன்ஷியல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்பியர் மஸ்ட் பி ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் ஆஃப் த செகண்ட் ஸ்பியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொட்டன்ஷியல்னா என்னது, அது எப்படி நம்ம இதை எடுக்கிறோம், அது ஏன் ஈக்குவலான எனக்கு சார்ஜ் வந்து எனக்கு ஃபைனலாக ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை நம்ம டீட்டெயிலாக இன்னொரு கொஷனில் ப்ரீஃபாக டீல் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு கான்செப்ட்டு 2 மெட்டாலிக் ஸ்பியர்ஸ் வந்து எனக்கு ஃபிசிக்கல் காண்டாக்ட் ஆச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல்ஸ் சேம் ஆகிற வரைக்கும் எனக்கு சார்ஜ் ஃப்ளோ வந்து இருக்குமே தவிர பாடி ஐடென்டிக்கலாக இருக்குது, அதனால நீங்கள் சார்ஜஸ் ஈக்குவலாக பிரியணுன்ற மாதிரி நம்ம லாஜிக்லெஸ்ஸாக நம்ம அதாவது இல்லாஜிக்கலாக கன்க்ளூட் பண்ணக்கூடாது, ரைட்டுங்களா? ஸோ ஐடென்டிக்கல் அப்படின்ற வேர்டோட ஒரே மீனிங்கு ரெண்டுத்துக்கும் சேம் ரேடியஸ் இருக்குது, ரெண்டுமே சேம் மெட்டீரியலில் உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர ஐடென்டிக்கல் அப்படின்ற வார்த்தையை மட்டுமே வச்சு எனக்கு சார்ஜ் வந்து ஈக்குவலாக எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொன்னீங்கன்னா அது கான்செப்சுவலி எரர், இட் இஸ் அ ராங், ரைட்டுங்களா? அன்டில் பொட்டன்ஷியல் சேம் ஆகிற வரைக்கும் எனக்கு சார்ஜஸ் ஃப்ளோ இருக்கும். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ தட்ஸ் இட். ஸோ சால்வ் பண்ணியாச்சு இந்த கொஷனுக்கு. ஆப்ஷன் பி 5/3 இஸ் அவர் கரெக்ட் ஆன்சர்.